வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அவருடைய வார்த்தையை நான் காத்து கொள்ளுகிறேன் அப்படியெல்லாம் சொல்றான். அப்பையும் கர்த்தரை தூசிக்கவில்லை. பார்த்தீங்கன்னா கர்த்தர் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக கொடுத்தார். இப்போ இயேசு பேதுருவை பார்த்து சொல்றார், உனக்கு வரக்கூடிய சோதனையில் இந்த மாதிரி உத்தரவு பெற்றுக்கொண்டான், ஆனால் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொள்கிறேன். அப்போ மேய்ப்பனை விட்டுமேன் மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த இரவில் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போயிடுவீங்க அப்படின்னு ஏசு சொன்ன உடனே பேதர் சொல்றார், முதல்ல காவல்லையும் சாவலையும் நான் உண்மை பின்பற்றி வருவேன். அப்போ சொல்றாரு, சேவல் கூவுறதுக்கு முன்பே 3 தடவை என்னை மறுதளிப்பாய். இங்க முன்னாடியே சொல்லிட்டார், உன் விசுவாசம் சோதிக்கப்பட போகிறது, ஆனா உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேங்கிறார். அப்ப எந்த சூழ்நிலையில நம்ம விசுவாசம் ஒளிந்து போகிறதற்கு கர்த்தர் விடமாட்டார். எபிரேயர் 12வது அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து, நமக்கு நியமித்திருக்க பாதையில பொறுமையோடு ஓட கடவோம். அப்படி வந்துச்சு அப்படின்னு அவன் சொல்ல, அப்பாலே இப்போ சாத்தானே எது வந்தாலும் வரலைன்னாலும் கர்த்தர் ஜீவன் உள்ளவர், அவர் நல்ல மேய்ப்பரா இருக்கார், என்னுடைய தகப்பனா இருக்கிறார், ஆண்டவரா இருக்கிறார், இரட்சகரா இருக்கிறார், நான் அவரை உறுதியா பற்றி கொள்வேன் அப்படின்னு அப்படி பேசணும். பலவீனத்துல பலனை பேச வேண்டும். அப்ப நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன் சகோதர ஸ்திரப்படுத்துங்கிறாரு. அவர் மறுதளித்தார், மனம் கசந்து அழுதார், மனம் திரும்பினார். 120 பேர் மேல் வீட்டு அறையில அங்கே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பொழுது பேதுரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். முதல் பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அடுத்த பிரசங்கத்துல 5000 பேர். அடுத்த பிரசங்கத்துல பார்த்தீங்கன்னா திரளான ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். ஒரு படிப்பறிவு இல்லாதவர், ஆனா அங்க சொல்லப்பட்டிருக்கு பேதுரும் யோவானும் பேசுற தைரியத்தை பார்க்க இவங்க படிப்பறியாதவர்கள், பேதமை உள்ளவர்கள். ஆனா இவங்க பேசுற தைரியத்தை பார்த்தா இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். 3 வருஷம் இயேசுவோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியங்கள்லாம் பார்த்து கேட்டு அவர் சொன்னதெல்லாம் அறிந்தவர்கள் தைரியமாக பேசுகிறார்கள். அப்ப பேதுரு ஸ்திரப்பட்ட பின்பு சகோதரனை ஸ்திரப்படுத்து அப்படிங்கிறாரு. அப்ப கர்த்தர் நம்ம விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு அவர் தந்தையின் வலது பக்கத்துல நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நாம் பலப்படுகிறது மாத்திரமல்ல, நாம் அநேகரை பலப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். இப்ப இயேசு பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார்.